உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே. அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசி நாயகன் சுப கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான். குரு பகவான் தான் நவ கிரகங்களையே சுபத்தன்மை எல்லாத்துக்குமே அதிபதி. ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், நமக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும். இதுக்கு எல்லாமே யாருடைய அருள் இருக்கணும்னு பார்த்தா அந்த குரு பகவானினுடைய அருள் பரிபூரணமா இருக்கும். அவரினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நமக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அப்படிப்பட்ட குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த தை மாதத்துல இருந்து நடக்கக்கூடியது எல்லாமே நன்மையாகவே நடக்கும். இப்போ உங்களுக்கு 7.5 சனி வேற முடிஞ்சிடுச்சு. சனி பகவானினுடைய தாக்கம் உங்களுக்கு சுத்தமா இல்லை. அந்த சனி பகவான் வேற 3ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. தனுசு ராசியை பொறுத்தவரை தை மாதத்துல இருந்து இன்னும் அற்புதமான நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறும். அதாவது சுப நிகழ்ச்சிக்கான ஆரம்பம் இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு நடக்கும். இப்போ நீங்க திருமண வயசுல இருக்கீங்க, இப்போ மேரேஜுக்காக முயற்சி பண்றீங்க. பல வரன்களை நீங்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்துக்காக வரன் அமையாம போயிருக்கலாம். ஆனா இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல வரன் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அடித்தளமான மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. அதே போல வெகு நாட்களாக ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி தவிச்சிட்டு இருக்கு. இந்த தை மாதத்துல அந்த பிரச்சனையிலிருந்து முழுசா வெளியில வந்துடுங்க. ஒரு நல்ல நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி உங்களுடைய எதிர்காலம் பயணிக்கும். முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு முழுமையான வெற்றியை தரும். வெற்றியோ தோல்வியோ எல்லாருமே முயற்சி பண்ணணும். அது நமக்கு என்ன வேணுமாலும் நடக்கலாம், ஆனா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா தனுசு ராசிக்காரர்களுக்கு பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாமே முழுவதுமாக வெற்றியை தந்தே தீரும். இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு வருமானம் அதிகப்படியாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கின சம்பளத்தை விட இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சம்பளமானது அதிகப்படியாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்க கூட இந்த தை மாதத்திற்கு பிறகு 20,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே தீரும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். எனக்கு லோன் கட்டணும், பர்சனலா ரொம்ப செலவு இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய விதமாக இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு அமைய போகிறது. எல்லாமே நல்லதாங்க நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முழுசா நீங்க உங்களை நம்புங்க. எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும். இது நாள் வரை எப்படி போச்சோ நீ வரது எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு முழுவதுமாக நற்பலன்களாகவே இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய சக்தி உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கும். அந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலை பெறக்கூடியவர்கள், தெய்வத்தின் அனுகூலம் இருக்கக்கூடியவர்கள், தெய்வ பலம் தன்னம்பிக்கை நிறைந்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில் ரீதியா பல போட்டி போராமைகள் கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அதற்கான சொல்யூஷன் இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. தொழில இருந்த போட்டி போராமைகள் எல்லாமே விலகிடும். தொழிலானது ஒரு நல்ல நிலைமைக்கு செல்லும். புதுசா தொழில் மாற்றம் பண்ணிருப்பீங்க, அது நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் எல்லாமே கிடைக்கும். உங்களை எல்லாருமே மதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய தொழில் வளமானது இருக்க போகிறது. நீங்க எந்த விதமான தொழில் செய்பவர்களாக கூட இருக்கலாம், ஆனா நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில ஒரு நல்ல அபரிவிதமான லாப பலன்களை இந்த தை மாதத்துல இருந்து நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒரு நல்ல தெளிவான சிந்தனை பிறக்கும். காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். தைரியமா துணிஞ்சு இறங்கி செய்வீங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. வெகு நாட்களாகவோ இல்ல வெகு மாதங்களாகவோ நான் கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் அப்படின்னு பிடிவாதமா இருக்கீங்க. உங்களுடைய ஆசை கனவு எல்லாமே நிறைவேற போகுது. தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல வழி பிறந்துடுச்சு. உங்களுக்கு பிடித்த தொழில் உங்களுக்கு அமையும். நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை பிறக்கும். அதாவது குடும்பத்தை விட்டு பிரிஞ்சவங்க கூட உங்களுடைய குடும்பத்துடன் ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்புக்கு கிரகங்கள் வழிவகை செய்யும். மாணவ மாணவியருடைய கல்வித்தரம் மிகவும் நன்றாக இருக்கும். சரியான முறையில படிப்பீங்க, தெளிவா படிப்பீங்க, நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க.
அதே போல போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருப்பவங்க கூட அதிகப்படியான உழைப்பினை போட்டு இன்னும் அதிகப்படியா படிப்பீங்க. டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரியான அரசு துறைகளுக்கு வெகு நாட்களாக படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த தை மாதத்துல இருந்து உங்களுடைய உழைப்பு இன்னும் அதிகப்படியாக இருக்கும். கண்டிப்பாக அதற்கான பலனை நீங்கள் விரைவில் அனுபவிப்பீர்கள். முழுவதுமாக நல்ல பலன்கள் கிடைக்கும். எளிமையான முறையில் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும். பல நாள் கனவு உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும், இல்ல அதற்கான முயற்சிகள் செய்யணும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முழுமையான சாதகமான மாதமாகவே இருக்கும். தொட்டது எல்லாமே துலங்கும். நீங்க வச்சதுதான் நீங்க பார்த்து ஓகேனா அது ஓகே, இது எனக்கு வேணாம்னா வேணாம், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 3ஆம் இடத்துல சனி பகவான் வலுவா இருக்கக்கூடிய காரணத்தால பல வழிகளில் உங்களுக்கு நற்பலன்களை வழங்குவார். பல முயற்சிகள், பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதாவது அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அந்த வாய்ப்பினை சரியா பயன்படுத்துங்க. கண்டிப்பா மிகப்பெரிய உச்சக்கட்ட உன்னத நிலையை அடையலாம். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நடைபெற போகுது. உங்களுடைய ராசியின் நாயகன் இப்போ 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான அமைப்பு. அது மட்டும் இல்லாம அவரினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கிறாரு. தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்கறதால இன்னும் அபரிவிதமான நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். உங்களுடைய மனம் கஷ்டப்படும் பொழுது, நீங்க தடுமாறும் பொழுது, தவறான பாதைக்கு செல்லும் பொழுது கண்டிப்பாக குரு பகவான் உங்களை திருத்தி உங்களை நல்ல பாதைக்கு கொண்டு போய் செல்வார். நீங்க எப்பெல்லாம் துவண்டு போறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு தெய்வம் கை கொடுக்கும். அந்த குருவினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு இருக்கு. அந்த குருவினுடைய பரிபூரண அருள் கிடைத்தவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். குரு பகவான் ஒரு ஆசிரியர், போதகர். அவர் கற்றுக் கொடுக்கிறது எல்லாமே நன்மையாகவே இருக்கும், நல்லபடியாகவே இருக்கும். அவருடைய அறிவுறுத்தலின்படி உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாகவே அமையும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுறுத்தல் என்னன்னா, மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், கொஞ்சம் தெளிவா இருங்க. ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி சரியா தவறானு யோசித்து செய்யுங்க. உங்களுடைய விஷயங்களை வெளிப்படையா யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ இல்லை வெளியாட்கள்கிட்டையோ நான் இவ்வளவு சம்பளம் வாங்குறேன், இவ்வளவு எனக்கு வருமானம் வருது, இதை பத்தி ஷேர் பண்ண வேண்டாம். கல்லடி பட்டாலும் கண்டித்து படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்ப அதிகப்படியான கண்டிருச்சி இருக்கு. அதனால பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. மற்றபடி வேற எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. உங்களை பார்த்து மற்றவங்க போராமப்படுவாங்களே தவிர அவங்களால வேற உங்களை எதுவும் செய்ய முடியாது. தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றியாகவே நல்லதாகவே நடக்கும். இஞ்சி போனா போராமப்படுவாங்க, மற்றபடி யாராலையும் உங்களுக்கு எந்த தீமையும் நடக்காது. இதனால் வரை உங்களுக்கு கிடைத்த பலன்களை விட இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடுங்க. வாரத்திற்கு ஒரு முறை கண்டிப்பா கோயிலுக்கு போய் மனதார இறைவனை வணங்குங்க. எந்த கடவுளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கோயிலுக்கு வாரம் வாரம் போயிடுங்க. அப்படி போகும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல தெளிவான எண்ணம் பிறக்கும். உங்களுக்கு எல்லாமே நன்மையாகவே நடக்கும். அதே போல இந்த தை மாதத்துல இருந்து உங்களுக்கு ஆன்மீகம், சுற்றுலா இது மாதிரி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். கண்டிப்பா தெய்வத்தின் மீது உங்களுக்கு முழுமையா நம்பிக்கை வரும். இதனால் வரை நீங்க நம்பாம கூட இருந்திருக்கலாம், இனி கண்டிப்பா அந்த இறைவன் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை கிடைக்கும். வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தியை வழிபடுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரினுடைய பார்வை உங்க மீது படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே விலகிடும். தீய எண்ணங்கள், பழக்கங்கள் இது எல்லாத்தையுமே குரு பகவானுடைய பார்வை முன்னாடி அழிஞ்சிடும். அவருடைய பார்வை மட்டும் உங்க மேல விழுந்துடுச்சுன்னா போதும், நீங்களா முடிவு பண்ணாலும் உங்களுக்கு கெடுதல் நடக்காது. நீங்களே தவறான பாதைக்கு போனாலும் குரு பகவான் உங்களை நல்ல பாதைக்கு வழிநடத்தி செல்வார். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுவாங்க. எல்லாமே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் நடைபெறும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கவே செய்யும். கோச்சார அடிப்படையில கிரகங்கள் எல்லாமே வலுவா சரியான முறையில இருக்கு. நீங்க உங்களுடைய முயற்சிகளை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கவே செய்யும். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம மறுபடி சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். கிரகங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணம், சொல், செயல், சிந்தனை இது எல்லாமே சரியான முறையில இருக்கணும். இது எல்லாமே சரியான முறையில இருக்கிற பட்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் நன்மையாகவே நடக்கும்.
அதே போல கிரகங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வலிமையா இருக்குன்ட்டு சோம்பேறித்தனமா அசால்ட்டா இருந்தாதீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் கூட கிடைக்காம போயிடும். அதனால கிடைக்கிற வாய்ப்பினை சரியா பயன்படுத்தி சரியான முறையில செயல்படுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடைபெறும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சகல விதமான சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.